அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல எப்படியாவது மற்றவங்களை ஏமாத்திடலாம், நம்ம ஏமாத்துறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு தான் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிறரை நம்ம ஏமாற்றினா நாமும் ஏமாந்து போவோம் என்பதற்காக ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கிராமத்துல ஒரு பெரிய ஊர் தலைவர் இருந்தார். அவர் அந்த ஊர்ல இருந்து ஒரு ஏழை குடியானவனுக்கு தன்னுடைய கிணற்றை விற்று விடுகிறார். விற்ற பிறகு அடுத்த நாள் அந்த விவசாயி கிணற்றில் இருந்த நீரை தன்னுடைய நிலத்திற்கு பயன்படுத்த சென்ற நேரத்துல இந்த ஊர் தலைவர் அவங்ககிட்ட போய், இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை சொல்றதை புரிஞ்சுக்கோ, உனக்கு நான் கிணத்தை மட்டும்தான் வித்தன ஒழிய கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் விற்கல. கிணத்துல இருக்கிற தண்ணியை நீ பயன்படுத்தணும்னா டெய்லி எனக்கு நீ அதற்கான பணத்தை தர வேண்டும் என்று சொன்னாராம். இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த விவசாயிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடைசியில இருவருமே நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு சென்ற அந்த ஊர் தலைவர் நீதிபதி இடத்துல, இவனுக்கு நான் வெறும் கிணற்றைத்தான் வித்தேன் ஒழிய கிணற்றில் உள்ள நீரை அல்ல, அதனால கிணற்று நீரை பயன்படுத்த வேண்டும் என்றால் தினமும் எனக்கு தண்ணீருக்கான வாடகையை தர வேண்டும் என்று அந்த ஊர் தலைவர் சொன்னாராம். இந்த விவசாயினுடைய ஏழ்மை நிலையையும் அதே நேரத்துல ஊர் தலைவனுடைய ஏமாற்றுகிற எண்ணத்தையும் பார்த்த அந்த நீதிபதி இப்படியாக தீர்ப்பு வழங்கினாராம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி கிணற்றை மட்டும்தான் விற்று இருக்கிறீர்கள், கிணற்றில் உள்ள ஒரு நீரை அல்ல. சரி, இப்பொழுது இந்த ஏழை விவசாயினுடைய கிணற்றுல உங்க தண்ணீர் இருக்கு, அதனால அவருடைய கிணற்றுல உங்க தண்ணீர் எதுக்கு இப்ப நீங்க வச்சிருக்கீங்க? அந்த விவசாயி உங்க தண்ணீரை பயன்படுத்த மாட்டார், அந்த கிணத்துலயே அந்த தண்ணீர் இருக்கட்டும். ஆனா ஏழை விவசாயினுடைய கிணற்றுல உங்க தண்ணீரை நீங்கள் வைத்திருப்பதால் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் நீங்க வாடகை தரணும். ஏன்னா கிணற்றை உங்களுக்கு அவர் வாடகைக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த ஊர் தலைவர் நீதிபதியுடைய காலில் விழுந்து, ஐயா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னாராம். நீதிபதி, இல்ல, நீ செய்த இந்த ஏமாற்று வேலைக்கு இதுதான் தண்டனை என்று அனுப்பி வைத்தாராம். அன்பு மிக்கவர்களே, சின்ன சின்ன விஷயங்கள்ல அவன் ஒரு அப்பாவி, அவ ஒரு அப்பாவி, அதனால கொஞ்சம் ஏமாத்தி பார்க்கலாம் அப்படி என்று நாம் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் நிச்சயமாக நாமும் ஒரு நாள் ஏமாற்றப்படுவோம் என்கிற ஒரு உண்மையைத்தான் இந்த கதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆகவே ஏமாற்றாதே, ஏமாறாதே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.